மே மாதம் ஹாலிடே ஸ்பெஷல் வாழைக்காய் பஜ்ஜி, அதாவது பிள்ளைங்களுக்காகவே இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க இன்னைக்கு வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சிடலாம். மோஸ்ட்லி வாழைக்காய் பஜ்ஜிக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே அரைக்கிறது உண்டு. இதில் கொஞ்சமாக மல்லித்தலை ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டு வச்சு இந்த மாதிரி அரைச்சி தாளிச்சு கொட்டினீங்கன்னா சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக யாருக்கெல்லாம் வாழைக்காய் பஜ்ஜி உப்ப மாட்டேங்குது இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்க. இதுக்கு நான் 250 கிராம் கடல மாவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப் அரிசி மாவு சேர்க்கணும். கண்டிப்பாக இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கொஞ்சம் ஜீரகம் வாசத்துக்காக சேர்த்துக்கிறேன். மல்லித்தலை, 1/4 டீஸ்பூன் சோடாப்பு சேர்த்து கடைசியா மஞ்சத்தூள் கலருக்காக சேர்க்கிறேன். கலர் வந்து ஃபுட் கலர் வேணான்னு நான் மஞ்சள் கலர்ல சேர்க்கிறேன். இந்த பொருட்கள்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாவை ரெடி பண்ணியாச்சு. இது ஓரமா இருக்கட்டும். அடுத்ததா வாழைக்காய் பஜ்ஜிக்கு கண்டிப்பா வாழைக்காய் வேணும் இல்லையா? நான் பெரிய வாழைக்காவை எடுத்துக்கேன். இதுல தோலை சீவிட்டு முன்னும் பின்னும் கட் பண்ணிட்டு இப்போ இந்த வாழைக்காவை இந்த ஸ்லைஸ்னால நல்லா லேசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாழைக்காய் இருக்கணும். கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி லேசா இருக்கணும். இப்போ மாவுல நல்லா முக்கி எடுத்து சூடான ஆயில்ல இந்த வாழைக்காவை போட்டு பொரிங்க. சும்மா தகன்னு உப்பி வரும். எப்படி வருதுங்கிறத நீங்களே பாருங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் மிஸ் ஆகாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த லீவ் நாள்ல. வாழைக்காய் பஜ்ஜி உப்பணும்னா நான் போட்டிருக்க பொருட்கள்லாம் கண்டிப்பா போடணும். போட்டா சூப்பரா உங்களுக்கும் வரும். ட்ரை பண்ணி பாருங்க. வாழைக்காய் பஜ்ஜி எல்லாத்தையுமே சுட்டாச்சுங்க. பார்க்கையிலே சாப்பிடணும் போல இருக்கு. நான் போய் சாப்பிட போறேன். நீங்களும் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே, பாய்.